ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. இந்த சட்னி இட்லியை விட தோசை, பொங்கல், வடை, பஜ்ஜி, போண்டா இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸில் இருக்க தேங்காவை ஃபுல்லாக துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5 பச்சை மிளகாவை சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, இது 1 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். இஞ்சி அதிகமாக சேர்த்துட்டா வாசனை ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுலேயே ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களோட உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்ம வீட்டில் இருக்க சட்னி கரண்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி விட வேணாம், நம்ம கெட்டி சட்னியாக தான் அரைக்க போகிறோம். இது போல் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப மையவும் இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப திரிதிரியாகவும் இருக்கக்கூடாது. சட்னிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற தேங்காய் ரொம்ப முத்தலும் இல்லாமல் ரொம்ப இலசும் இல்லாமல் பார்த்து பக்குவமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பக்குவமாக சட்னியை அரைச்சி நம்ம சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணியாச்சு. தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலை எண்ணெய் சேர்த்துட்டு இது சூடேறட்டும். நீங்கள் எந்த எண்ணெய் விருப்பப்படுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இப்போ சூடேறிடுச்சு. அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும், தீயை குறைச்சி வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம். உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகட்டும். லைட்டாக கலர் மாறி வர அந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெயில் இருக்க அந்த சூட்லேயே மீதம் இருக்க கலர் கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் ஆகி வந்துடும். ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பராக கமகமன்னு வாசனையில் ஒரு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா இதில் நீங்கள் காஞ்ச மிளகாய் கிள்ளி கூட தாளிச்சிக்கலாங்க. இந்த சட்னி ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த சட்னியை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் விதவிதமான வடை, பஜ்ஜி, போண்டா எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்குமே இந்த சட்னி ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.